ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். கோல்டு ஃபிஷ் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு வந்து இல்லை தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை நீங்கள் கோல்டு ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு நினச்சதுமே ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணுற ஃபிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபிஷ். ஏன் எடுத்தோடனே கோல்டு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், கலராக இருக்கும், நல்லா குண்டு குண்டுன்னு பார்க்க அழகாக இருக்கும். அதனால் வந்து கோல்டு ஃபிஷ் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தபோது அதை எப்படி வளர்க்கணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபுட்டு கொடுக்கணும், இதுக்கு தேவையெல்லாம் என்ன அப்படின்னு அக்வேரியம் ஷாப்பில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில பேர் கேட்பாங்க, கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக